நம்ம தேவனூர் மக்களுக்கு வந்து பிரச்சனைன்றக்காண்டி இப்போ நம்ம இளமனூருக்கு எல்லா ஊருக்கும் இளமனூருக்கு போன இடத்துல போடு உண்ணதுலேருந்து எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். முக்கிய காரணமே வந்து நாகநாதபுரம் தான் வந்து இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இளமனூரில் வந்து போடு உண்டு இருக்குது. இதுக்கு இப்போ முக்கிய காரணமே வந்து நாகநாதபுரம் தான் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து பேட்டியை கொடுத்துருக்காங்க. நம்ம சமுதாயத்துக்காண்டி உசுரை கொடுத்து கூட வாழ்வோம். அதுக்காண்டி அவன் வந்து அடிச்சுட்டா நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்றக்காண்டிலாம் போக முடியாது. அவனுக்காண்டி என்ன வந்தாலும் வரணுன்றக்காண்டி நம்ம போய் பொடுங்கின கூட நம்ம ஊண்டி வச்சுட்டு வந்திருக்கோம். இதனால என்ன அவன் வழக்கு போட சொல்லியோ எது போட சொல்லியோ நம்ம வந்து அடங்க போட கிடையாது. இருக்கிற எத்தனை 100 வீடு இருந்தாலும் நம்ம எத்தனை வேணாலும் சமாளிப்போம். நம்மளை வந்து மிரட்டி பார்க்கறதுக்காண்டி அவங்க இந்த கூட்டத்தை கூட்டி இந்த வேலையை பார்த்துருக்காங்க. போலீஸ் தரப்பு அவன் நைட்டு நடந்த சம்பவத்துக்கு இதுக்கு முக்கிய காரணமே வந்து என்ன நடந்துச்சுன்றது தெரியும். நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் தலைவர் இப்போ கவுன்சிலர் இருக்காரு. அவர் தலைமையில் தான் மைக்கில் பஞ்சாயத்தில் அலௌன்ஸ் பண்ணி கூட்டத்தை கூடி தான் வந்த மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனையை கூடாப்புல ஒரு வாகனத்தை வந்து பைக்கை தீய வச்சு எரிச்சிருக்காப்புல. இது சம்பந்தமாக வந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு அரசு ஊழியர் வந்து இன்னைக்கு இது நடத்தலை, எடுக்கிற கேஸ் போடல. ஏன் போடலாம் அப்படின்னா அவங்களோட மக்கள் தொகையை ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டத்தை டக்கு 9 கூட்டத்தை கூட்டாங்க. 1 மணி நேரத்தில் அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் 500 பேர்த்த கூட்டினாங்க. எப்படி கூட்டினாங்க? அவனுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடியாந்து கூடுறான். நம்ம மக்கள் வந்து அன்னைக்கு நேற்று நிலைமைக்கு நல்லா தான் வந்திருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனை வரும்னு கேட்கல. நம்ம அந்த இடத்துல போயிருந்தோம். ஒரு தேவர் போடையோ ஒரு மக்களையோ ஒரு 10 லேடிஸ் உட்காந்து அவங்கள ஒரு துன்பம் பேசணுன்ற எதுவுமே கிடையாது. நம்ம வந்து அவன் என்ன முறையில் வந்து நம்மளை தாக்கணும்னு நினச்சி தாக்கினான். பார்த்தீங்களா, 10 வீட்டுக்காரனுக்கு வந்து போட வச்சுட்டு போயிட்டான். இதை வந்து நம்ம விட்டு கொடுத்தோம்னா அவன் கௌரவ குறைச்ச அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறான். ஆனால் அவன் பொதுவான ஒரு கவுன்சிலர். ஆனால் அவனுக்கு அந்த வன்மை இருக்கும்போது நம்ம சராசரி மனுஷன் நம்ம ஒரு தாய் பிள்ளையா இருக்கிறவங்கள அடித்து இந்த மாதிரி காயப்படுத்தும் போது நம்ம விட்டுட்டு இருக்க முடியாது. அவன் எவ்வளோ ஒரு வழக்கு போட்டாலும் சரி அந்த சந்திக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கான். ஏன்னா இந்த கூட்டம் வந்து எதுக்காண்டி போட்டிருந்தது அப்படின்னா நாளை காலையில் முக்கியமான அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா இந்த கூட்டம் மறுபடியும் நீடிக்கும் அப்படின்றதுக்காண்டி இந்த இடத்துல கூட்டம் போட்டுருக்கான். இதை வந்து சம்பந்தப்பட்ட நபரே நம்ம வந்து பொது இடத்துல எல்லாத்தையும் வெளிப்பட்டு சொல்ல முடியாது, பேர் நம்ம சொல்ல முடியாது. வழி என்ன நம்ம சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்கிறீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், முறையான முறையில் சங்கத்து மூலியமா பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கான ஆக்ஷனை நைட்டு எடுக்க சொல்லியிருக்கோம். போலீஸ் என்ன ஒத்துழைப்பு கேட்டிருக்கு, நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காதீங்க, மக்கள் அவங்களை திரட்டி வைக்காதீங்க, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மூலியமா வந்து நம்ம வந்து தெரியப்படுத்துறாங்க. நம்ம மக்கள் வந்து எல்லாமே ஆக்ரோஷமா இருக்காங்க. பிரச்சனை அங்கங்கே பண்ணணும், நம்ம வந்து நம்மளை பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்ட்டு நம்ம அந்த அளவுக்கு எந்த மக்கள் நம்ம விட்டு கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வண்டி அடிச்சா நம்மளுக்கான எந்த பாதிப்பில் ஒரு பைக்கு மட்டும் தீ அடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வழக்கு சத்திரவட்டியில் என்ன நடந்திருக்கு, 7 பேர் மேலே பயில அதில் ஒருத்தன் வந்து போலீஸ் செலெக்ஷன் ஆனவன். அவனை கேட்கும் போது இன்னைக்கு வண்டியில் ஏறி அவன் தான் ஆடணுன்னு சொல்றாப்ல எஸ்பி. இன்னைக்கு அவன் நம்மளால வெளில விட எடுக்க முடியல. ஏன்டா கோர்ட்டில் நான் ஆச்சரியப்படுத்திட்டேன், வேண்டாம் ஸ்டேஷன் பில் வரேன், ஸ்டேஷன் பில் விட்டா விடாட்டிருந்தேன். 4 பேர்த்த பண்ணும்போது 2 பேர்த்த பண்ண ஸ்டேஷன் பில் எடுத்து என்ன பண்ணா அது போயிட்டு வந்து விட்டுட்டோம். இவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நாளைக்கு பார்ப்போம். நடவடிக்கை நான் ஒழுங்கானபடி அவன் அரெஸ்ட் பண்ணல, நாளைக்கு பண்ணல அப்படின்னு நாளைக்கு 9 மணிக்குள்ள காலைல பண்ணலைன்னா இந்த இடத்துல இதே அசம்பிள் பண்ணுவோம். இதை விட்டு என்ன வந்தாலும் பிரச்சனை, இந்த இடத்துல என்ன வேணாலும் பண்ணிக்கிறோம். நம்ம யாருமே இந்த ரூட்ல வந்து எந்த வண்டியும் விடாமல் பார்த்துக்கிறோம். சரியா? நன்றி, வணக்கம் எல்லா மக்களும் வந்ததுக்கு. இனிமேல் மீண்டும் வந்து நாளைக்கு என்னன்றது நாங்கள் தகவல் சொல்லுவோம் எல்லா மக்களுக்கும்.